அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இது ஒரு கோடைக்கால சிறப்பு மாடல் பிளவுஸ் தையல் பயிற்சி. ஸோ இதை பத்தி நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் முதல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்க யாராக இருந்தாலும் முதல்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும், இது உங்களுக்காகத்தான். ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்க நான் மாடல் போடும்போது அதுல நீங்க கொடுத்த கமெண்ட்ஸை வந்து நிறைய நான் படிச்சு பார்த்தேன். ஸோ எனக்கே ரொம்ப வந்து சேடா இருந்தது. எதற்காக ஏன் இப்படிலாம் வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு நிலையை வந்து மேம்படுத்தும், உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்து இதை நான் சொல்றேன். இதை சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல வந்து என்ன பண்றோம்னா, நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு மாடல் பிளவுஸ் அப்படிங்கும்போது தைக்கிறதுக்கு தயங்குறோம். எல்லாரும் இருந்தாலும் சரிதான், பிறக்கும் போதே வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வர்றதில்லை. ஓகேங்களா? சரி, இப்ப நான்லாம் வந்து பிறக்கும் போதே வந்து நான் டெய்லரா வருவேன், இந்த மாதிரி மாடல் செய்வேன், இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து டீச்சிங் பண்ணுவேன், நான் இவன் பெரியவன் அப்படி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க எப்படி ஒரு சாதாரண ஒரு மனிதரோ அதே போலதான் நானும் ஒரு சாதாரண மனிதன், அவ்வளவுதான். எனக்கு வந்து நல்லா படிக்கணும்னு ஆசை, முடியல. பட் இதுதான் என்னோட தொழில்னு வந்து ஒரு கட்டத்துல வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் என்னோட வாழ்க்கை. இனிமே இதை வச்சுதான் வந்து நான் நல்லா என்ன படிச்சு தெரிஞ்சுக்கணும், நல்லா முன்னேறணும்னு நினைச்சனும், அதை இந்த தொழில்ல வந்து நம்ம வந்து படிச்சு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு கான்பிடண்டா என்னோட சின்ன வயசுல, என்னோட 12, 13 வயசுலயே வந்து என்னோட மனசுக்குள்ள நான் ஹார்ட்ல வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மாடல் சொல்லி தரவோ, அந்த மாடல்லாம் என்ன இப்படிங்கிற சில விஷயங்களே எனக்கு தெரியாது. நார்மல்லி உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்றேன். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த வீடியோ, அந்த மாடல், இது எல்லாமே வந்து எனக்கு வந்து சாதாரண விஷயம், ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். நான் இதை விட பெரிய பெரிய மாடல் எல்லாம் தைச்சிருக்கேன். இதெல்லாம் சொல்றதுனால வந்து நான் ஒன்னும் பெரிய ஆள், அவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிற நான் சொல்ல வரல. என்ன சொல்றேன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மாடலை வந்து பாத்தீங்கன்னா, மாடல் இது மாடல், நம்மளால கஷ்டம், நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சோம்னா எதுவுமே முடியாது. சோறாக்க முடியாது, சாப்பிட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, நடக்க கூட கஷ்டமா தான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கணும், இது ஒரு சாதாரண விஷயம், இது நம்மளால வந்து முடியும், நம்மளும் இந்த செஞ்சு எல்லார்கிட்டையும் வந்து நல்லா பெற முடியும், நம்மளோட வாழ்க்கை இதுதான். சோ இந்த வாழ்க்கையில வந்து நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல இது ஒண்ணு விஷயம். கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு, இறைவா நான் இந்த மாதிரி உன்னோட கருணையில நீ பார்த்து இதுல வந்து என்ன முன்னேற வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதை போட்டுட்டு, ஒரு வேண்டுதலை வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வந்து செஞ்சுட்டே இருக்கலாம். சில பேர்லாம் வந்து இதுல என்ன சொல்ற முக்கியமான விஷயம், லாஸ்ட் டைம் போட்ட ஒரு மாடல் பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மாடல் பிளவுஸ் நீங்க தச்சு நீங்க வீடியோ போட்டீங்க, நான் இங்க சாதா பிளவுஸையே வந்து வீண் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய மனநிலை நீங்க தயவு செஞ்சு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சு அறிஞ்சு நம்மளாலே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடண்ட மனசுல வளர்த்துக்கோங்க. எப்பவுமே நம்பிக்கை, தன்னம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேறும். அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா, எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடல்லாம் வந்து செய்ய தெரியாது. ஓகேங்களா? செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்ய தெரியாது. எப்போ ஒரு 15 ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, நான் இங்க இருந்து நான் பாம்பேக்கு போறேன். பாம்பேல போய் அங்கே உள்ள வேலைகள் எப்படிங்கிற கத்துக்கிறேன். அதற்கப்புறம் பாம்பேல போய் 8 வருஷம் இருந்தேன். அதற்கப்புறம் வந்து நான் வெளிநாட்டுல போய் சவுத் ஆப்பிரிக்கால போய் இருந்தேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8, 9 வருஷம் இருந்தேன். அப்படிங்கும் போது இங்க என்னோட நகர்வுகள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல வந்து என்ன தேவையோ, அங்க உள்ள மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதை செஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நான் வந்தேன். வேற வழி இல்லை, நம்ம போய்ச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? இதை தவிர்த்து நமக்கு வேற எந்த வேலையும் தெரியாது. என்னையெல்லாம் போய் மெக்கானிக் ஷாப்ல விட்டா எனக்கு என்ன வேலை தெரியாது, டெய்லர் வேலை தான். சோ இதுதான் எனக்கு எல்லாமே. அப்படிங்கும் போது நம்ம வந்து இதை கான்பிடண்டா இதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோ வளர்த்துக்கிட்டு என்னால செய்ய முடியும்னு நினைச்சு செஞ்சேன். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதனால அங்கெல்லாம் இருக்கக்கூடிய என்னோட குருமார்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இது செய்யலாம், உன்னால முடியும் அப்படின்னு ஒரு தடவை பார்க்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அதை சொல்லி கொடுத்தாங்க. 2வது 3வது டைம் இதை செய்ய வச்சாங்க. அதுல வரக்கூடிய சின்ன சின்ன தப்புகள்லாம் வந்து கண்டுபிடிச்சு இதை செய்யாத, இது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்படிதான் நான் வந்து வேலையை வந்து நான் கத்துக்கிட்டேன். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து இந்த மாடல்னு நினைக்கும் போது நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, நார்மலா என்ன நீங்க ப்ளவுஸ் வெட்டுறீங்களோ அதைத்தான் வெட்ட போறீங்க. பட் தைக்கும் போது மட்டும்தான் அதை வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல மாற்றம் செஞ்சு நீங்க வந்து தைக்க போறீங்க. சோ எனக்கு தெரிஞ்சது, என் மனசுல பட்டதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா, இந்த கோச்சிங் கிளாஸ்ல கோடைக்கால மாடல் பிளவுஸ் தையல் பயிற்சியில இந்த பிளவுஸோட கட்டிங் வீடியோ மட்டும் முழுமையா தரப்போறேன், ஒரே வீடியோவா. அதுக்கப்புறம் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 அல்லது 4 பாகமா கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, தெளிவா நீங்க வந்து இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயத்த தெரிஞ்சு நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா மாடல் தைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன்.
ஸோ இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா மைண்ட்ல ஏற்றிக்கோங்க. உங்களாலையும் இதே போல மாடல் செய்ய முடியும். 100% இல்ல 1000% உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி மாடல் வீடியோ எல்லாம் உங்களுக்கு நான் தரேன். நீங்களும் செய்ய முடியும். வாழ்க்கையில இதை தவிர வேற ஒரு விஷயமே இல்ல, இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கான்பிடண்டோட நம்பிக்கையோட இந்த வீடியோவை பாருங்க. இந்த தொடர்ல வரக்கூடிய எல்லா வீடியோவும் பாருங்க. நிச்சயமா நீங்களும் ஒரு சிறந்த டெய்லரா வரலாம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. நீங்கள் இந்த ப்ளவுஸ் மாடல் ப்ளவுஸ் டுட்டோரியலில் நீங்கள் பார்க்க போகிற மாடல் ப்ளவுஸ் இது தான். கையை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜிக்ஜாக் வடிவில் இருக்கக்கூடிய ஸ்லீவ்ஸ் நீங்கள் இதை ஃபிக்ஸிங் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கழுத்துக்கு இந்த மாதிரி நெட்டு வச்சு ஃபிக்ஸிங் பண்ண போகிறீங்க. ஸோ இதோட மாடலோட என்ன விளக்கம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டிச்சிங் வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்க போகிறீங்க. ஆல்ரெடி தம்ப்நெயில்ல இதை பற்றி டீட்டெயிலாக இந்த மாடலை பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா 45, அதாவது ரெடி அளவு 45. ஸோ நார்மலாக நம்ம எப்பயும் ப்ளவுஸ் வெட்டுற மாதிரி தான் வெட்ட போகிறோம். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ப்ளவுஸ் கட்டிங்கில் நீங்கள் எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லை. ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச், அரை இன்ச்சு ஷோல்டரில் சேர்த்து 14.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். மார்பு சுற்றளவு 40 அப்படிங்கிறனால 4ல் ஒரு பாகம் 10 இன்ச்சு வைக்கிறேன். அண்ட் ஆல்சோ உள்ளே பிடிமானத்துக்கு 1.25 இன்ச்சு நான் துணி வைக்கிறேன். 10 + 1.25 இன்ச்சு. ஏன்னா இவங்க உள்ளே துணி கொஞ்சம் அதிகமாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதனால் சொல்கிறேன். ஆம்கோல் சுற்றளவுக்கு நான் கீழே 8.5 இன்ச்சு நான் ஸ்பேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்ஜின் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நிச்சயமாக இந்த ப்ளவுஸில் நிறைய வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஷோல்டரோட அளவு நான் 6 இன்ச்சு வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா இந்த நெட்டு வரக்கூடிய அளவு சேர்த்து 7 இன்ச்சுக்கு நான் மார்ஜின் பண்ணுறேன். நெட்டோட அளவு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு வரும். ஸோ கழுத்தோட உயரம் 9 இன்ச்சு. 9 இன்ச்சு இருந்தாலும் கீழே நான் 1 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சுவாக வைக்கிறேன் நான். எதற்காகனா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபிக்ஸிங் நம்ம பண்ண போகிறோம். அதனால் கழுத்தோட அகலத்தை நார்மலாக வைக்கிறத விட 1 இன்ச்சு மொத்த அளவில் சுற்றளவுலேயே சேர்த்து 1 இன்ச்சு நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது ஆம்களோட அளவு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வருது. ஸோ இதே அளவு நம்ம வச்சுக்கலாம். ஷோல்டர்லேயும் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. அதே அளவு கீழே ஆம்கோல் ரவுண்டுக்கு நம்ம ஷோல்டர் வச்சுக்கலாம். இப்போது இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.5 இன்ச்சு ஸ்பேஸ் நார்மலாக வைக்கக்கூடிய அளவு தான். அண்டு ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா மிடில்லேருந்து 3 இன்ச்சு மேலே 3 இன்ச்சு கீழே. ஓகேங்களா? 3 இன்ச்சு மேலே 3 இன்ச்சு கீழே. இது ரவுண்ட் ஷேப். ஓகேங்களா? இந்த மாதிரி ரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி டிசைன் தைக்கும்போது இதில் எக்கார்ந்து கொண்டும் பின் முதுகு சுருக்கம் அந்த மாதிரி எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. அப்போ நம்ம என்ன தான் மாடல் தைச்சாலும் அது தெரியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வந்ததுன்னா ஸோ ப்ராப்ளம் தான் வெளியே காட்டி கொடுக்குமே தவிர இந்த ப்ளவுஸோட அமைப்பு காட்டி கொடுக்காது. அதனால் கரெக்டாக இந்த மாதிரி மார்ஜின் பண்ணி நம்ம வெட்டணும். பொதுவாக எல்லா ப்ளவுஸுக்கும் பண்ணுறத விட இதை கொஞ்சம் சேர்த்து வெட்டியிருக்கேன். பட் இந்த அளவுக்கு இதுதான். அதனால் நான் சொல்லக்கூடிய அளவுகள் எல்லாமே இந்த ப்ளவுஸுக்கு மட்டுமே பொருந்தும். எல்லா ஷோல்டர் அளவு உள்ளவங்களுக்கும் பொருந்தாது. எல்லா மார்பு சுற்றளவு உள்ளவங்களுக்கும் இது பொருந்தாது. அவங்களோட கழுத்தோட உயரம், அவங்களோட கை நீளம், ஆம்கோல் சுற்றளவு கேட்டார் போல் இது மாறும். ஸோ இப்போ 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம அந்த கழுத்தில் கொடுக்கக்கூடிய டிசைன், நெட்டோட டிசைன் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு வந்ததுன்னா அது போக அந்த நெட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலம் 6 இன்ச்சுக்கு வந்துடும். ஓகேங்களா? பிடிமானம் எல்லாம் சேர்த்து ரெடி அளவு 6 இன்ச்சுக்கு கழுத்தோட சுற்றளவுக்கு வந்துடும். கழுத்தோட உயரத்துக்கும் 9 இன்ச்சு அளவுக்கு ஏற்றார் போல் வந்துடும். ஓகேங்களா? இப்போது பட்டிக்கு தேவையான துணி நம்ம வெட்டிக்கிட்டோம்.
அடுத்து வந்து என்னதான் வந்து இந்த ப்ளவுஸில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கையில் வந்து நம்ம டிசைன் தையல்லே வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணாலும் நம்ம கையோட லைனிங் வந்து வெட்டிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து கைக்கு வந்து நெட்டில் நம்ம டிசைன் தைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த அடிஷ்னலாக இந்த கை வெட்டிக்கிட்டோம்னா இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ரெடி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து கீழே ஜாயிண்ட் வர மாதிரி இருந்தாலும் அது தைக்கும்போது நம்ம சரி பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிமானத்துக்கு 3/4 இன்ச்சு அளவு வச்சுருக்கேன். கை நீளம் உங்களுக்கு எந்த அளவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. கையோட நீளம் வந்து 6.5 இன்ச்சு. ஸோ இதில் வந்து 3.25 இன்ச்சு கையோட ஆம்கோல் சுற்றளவு வைக்கிறேன். 6.5 இன்ச்சுக்கு பதிலாக 7 இன்ச்சு மொத்தத்தில் கையோட அளவு வைக்கிறேன். இப்போது 7.5 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு. ஓகேங்களா? 40 இன்ச்சு மார்பு சுற்றளவு வந்தாலே கண்டிப்பாக 7.5 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு வைக்கணும் அப்படிங்கிறது ஸோ இது எழுதப்படாத ஒரு விதி. நீங்கள் வந்து எண்ணத்தில் வைத்து கொள்ளுங்கள். இப்போ 7.5 இன்ச்சு வச்சனால அதில் பாதி 3.25, அதுலேருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி திரும்பவும் 1 இன்ச்சுக்கு முன்னாடி கவர் எடுக்கணும். ஓகேங்களா? அதுலேருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி கையோட ரவுண்ட் ஷேப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கை வந்து வெறும் நெட்டு மட்டும் தான் வரும். பட் இது வந்து ஜஸ்ட் வந்து அடிஷ்னல் தான். இருந்தாலும் அளவுகள் பார்த்துக்கிறதுக்கு ஆம்கோலோட சுற்றளவு சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு அடிஷ்னலாக கை வெட்ட வேண்டியது அவசியம். ஓகே, இப்போ இந்த ப்ளவுஸுக்கு ஏற்றாற் போல் கை நீளத்துக்கு ஏற்ப நம்ம வந்து கை வந்து வெட்டிக்கிட்டோம். இதில் வந்து ஆம்கோல் சுற்றளவு ப்ளவுஸோட பின்பகுதியும் கையோட சுற்றளவும் கரெக்டாக இருக்காங்கிறத நம்ம பார்த்துடலாம். அது வந்து நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாமா? உள்ள பிடிமானத்தோடு சேர்க்கும்போது கொஞ்சம் இழுத்து தான் அளக்கணும். அளவு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை. இப்போது 7.5 இன்ச்சு கை சுற்றளவு வச்சுட்டோம். முனிக்கை சுற்றளவு 6 அண்ட் ஆம்கோல் சுற்றளவு 7.5. ஓகேங்களா? கவர் தட் இப்போ வந்து வெறும் நெட்டு மட்டும் தான் வைக்க போகிறோம். அப்படிங்கிறனால கண்டிப்பாக இதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்காச்சும் நம்ம வந்து கவர் தட்டு வெட்டணும். இந்த மாதிரி 3/4 இன்ச்சு அளவுக்கு வெட்டணும். சின்ன சின்ன அளவுகள் நார்மலி 6 இன்ச்சு தான் வெட்டுவோம். நெட்டு மட்டும் வரப்போகுது அப்படிங்கிறனால வந்து ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வெட்டுறேன் கவர். வேறு ஒன்றும் கிடையாது. இதோட கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம பண்ணக்கூடிய கிராஸ் அளவு தான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. பர்ஃபெக்டான கிராஸ் வந்து இதுக்கு வேணும். ஸோ அதோட ட்ராயிங் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த ப்ளவுஸுக்கு முழுமையான வந்து ட்ராயிங் நம்ம வந்து பேக் தட்டை வச்சு அதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ட்ராயிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ முழுமையாக வந்து நம்ம இந்த ட்ராயிங் வந்து பண்ணிக்கிட்டோம். கழுத்தோட அளவுகள் இப்போது ஆம்கோல் அளவு நம்ம கரெக்டாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது பேக் தட்டு எப்படி இருக்கோ அதை ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போது இதில் வந்து இவங்களோட முன் உயரம் பாருங்கள், நல்லா பாருங்கள். முன் உயரம் 13.5 இன்ச்சு, 1/2 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சு வைக்கிறேன். 1.5 இன்ச்சு வந்து மைனஸ் நம்ம வந்து ப்ளவுஸோட ரவுண்ட் ஷேப்புக்கு. கழுத்தோட உயரம் 6.5 இன்ச்சு, சைடில் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வைக்கிறேன். இந்த அளவு போதும். டாட்டுக்கு 4.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 4.5 இன்ச்சு டாட்டோட அளவு. ஸோ இந்த அளவுக்கு இவங்களுக்கு இது போதுமான அளவு. 13.5 இன்ச்சுனா 40 இன்ச்சு மார்பு சுற்றளவுக்கு, 13 இன்ச்சு உயரத்துக்கு, 14 1/2 இன்ச்சு மைனஸ் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு, சைடில் வந்து 6 இன்ச்சு. டாட்டோட பிடிமான அளவு 1.5 இன்ச்சு, அந்த 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். டாட்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 2.25லேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகே, சூப்பராக பண்ணியாச்சு. இது வந்து டேப் மூலியமாக அளவெடுத்தது அப்படிங்கிறனால வந்து இப்போ வந்து கழுத்தோட கீழே வந்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ 3.25 இன்ச்சு எதுக்கு வைக்கிறேன்னா இந்த அளவு வெட்டினாலும் நம்ம வந்து தச்சு முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு அளவுக்கு நெட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கவர் ஆக போகுது. அதனால் வந்து 1 இன்ச்சு நார்மலாக வெட்டுறதை விட 1 இன்ச்சு அளவு கழுத்தோட அமைப்பு வந்து அதிகமாக வந்து நான் வெட்டியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ டாட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ 3.25 கண்டிப்பாக தேவை. அதுலேருந்து 1 இன்ச்சுக்கு மேலே நடு டாட், 1.5 இன்ச்சுக்கு மேலே ஆம்கோல் டாட். ஆம்கோல் டாட் கரெக்டாக வந்து 1/2 இன்ச்சு பிடிக்கணும். நடு டாட் வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சா போதும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து முக்கியமாக கவர் தட்டு எடுக்கும்போது கவனம்.
நல்லா அந்த ரவுண்ட் ஷேப் வர இடத்துல மட்டும் 3/4 இன்ச்சுக்கு கண்டிப்பாக எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள், அந்த 1/4 இன்ச்சு ஷேப் கண்டிப்பாக நம்ம வந்து ஜஸ்ட் எடுத்தே ஆகணும். இடுப்பு சுற்றளவுக்கு சரியான்னு பார்க்குறேன். இந்த ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவுக்கு ஏற்றாற் போல் அளவு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து நேர்கொண்டு நம்ம வந்து தையல் போடும்போது இது வந்து இடுப்பு சுற்றளவுக்கு வந்து துணி வந்து அமையாது. அதனால் வந்து டாட்டோட அமைப்பில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து கிராஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இடுப்பு சுற்றளவு அதிகம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வைக்கும்போது அந்த துணி வந்து சைடு லூஸ் கொடுக்கும். இதே கொக்கி பீஸ் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கும்போது இது வந்து லூஸ் கொடுக்காது. இடுப்போட வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஜஸ்ட்டு பகுதியில் வந்து அமுத்தாமல் அழுத்தாமல் கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ 1 இன்ச்சு அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவை அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயே முழுமையாக வைக்காமல் சைடில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் கொக்கி பீஸ் வைக்கக்கூடிய இடத்துல 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்படி வரும் பட்சத்தில் இடுப்பு சுற்றளவுக்கு வந்து துணி வந்து தாராளமாக இருக்கும். மாடலும் கரெக்டாக வந்துடும். அதே நேரத்தில் உள்ள பிடிக்கக்கூடிய துணியும் கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ளவுஸ் கட்டிங்கில் வேறு எந்த மாற்றமும் நீங்கள் செய்ய தேவையில்லை. அப்படிங்கிறனால தான் இதை வந்து இந்த டீச்சிங் வீடியோவில் இதை முழுமையாக அந்த ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். பட் இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பாக 2 அல்லது 3 பாகமாக போட்டால் தான் உங்களுக்கு நல்லாவே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அதை தச்சு முன்னேறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகே, இப்போ கழுத்தோட அமைப்பு நான் இதிலே வெட்டிக்கிட்டேன். ஓகேங்களா. கழுத்தை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அகலமாக இந்த மாதிரி தெரியும். பட் நம்ம வந்து நெட்டு பீஸ் வைக்கும்போது அதோட அமைப்பு வந்து அழகாக வந்து அமையும். ஓகேங்களா. இப்போ வந்து கழுத்தோட அமைப்பு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு இந்த கழுத்தோட அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற அளவு விட கழுத்தோட உயரத்தையும் சேர்த்துக்கணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கழுத்தோட அமைப்பு வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். அப்படிங்கிறனால இதை வந்து அப்படியே விட்டுட்டோம்னா கழுத்தோட உயரம் வந்து மாறிடும். அது மட்டும் இல்லாமல் தைக்கும்போது வந்து கீழே மட்டும் அந்த முன்பாகத்தை மட்டும் நம்ம விட்டுட்டு நம்ம மீதி இடத்துல நெட்டு வந்து வைக்கவும் முடியாது. வச்சோம்னா அப் டு எண்ட் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து வைக்கணும். அப்போ தான் அந்த டிசைனுக்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த அமைப்புக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ரொம்ப நீங்கள் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த வேலையை நீங்கள் வந்து செய்யலாம். இந்த ப்ளவுஸுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய புடவையில் துணி போக நான் மீதி வந்து பார்த்திங்கன்னா நெட்டு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மீட்டர் 3/4 மீட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். 3/4 மீட்டர் துணி எக்ஸ்ட்ராவாக எடுத்து அதில் தான் வந்து நான் அதில் வந்து தைச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து 3/4 மீட்டர் துணி நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது இந்த அளவுக்கு கை நீளம் வந்து 6.5 7க்குள்ளே அப்படி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து சரியாக போகும். இதுவே நீங்கள் வந்து எல்போ ஸ்லீவ்ஸ் வச்சிங்கன்னா 1 மீட்டர் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து துணி வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு கம்மியாக நெட் பீஸும் வந்து தரவும் மாட்டாங்க கடையில். அதனால் சொல்கிறேன். இப்போ இதற்கு ஸோ எக்ஸாக்ட்லியாக வந்து இந்த ப்ளவுஸுக்கு நம்ம வந்து கட்டிங் எப்படி போடணுமோ அதை வந்து போட்டாச்சு. ஓகே, சூப்பராக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இதோட பின் கழுத்தையும் நம்ம வந்து வெட்டிக்கலாம். என்னதான் வந்து இந்த நெக்கு வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப அகலமாக இருந்து தெரிஞ்சாலும் இது தச்சு முடித்து நெட்டு ஃபினிஷிங் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நார்மலோட கழுத்து அளவுக்கு வந்து வந்துடும். ஸோ அதனால் வந்து டோன்ட் வரி அபவுட் தட். இப்போது இதுதான் இந்த ப்ளவுஸோட அமைப்பு, கட்டிங்கோட அமைப்பு. ஓகேங்களா. அடுத்ததாக இந்த லைனிங்கை வந்து நம்ம மெயின் பீஸில் போட்டு வெட்டி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ப்ளவுஸில் வரக்கூடிய மெயின் பீஸ் வந்து மெட்டீரியல் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்ததுன்னா மாடல் தைக்கிறது ரொம்ப சிரமம். பட் இந்த மெட்டீரியல் இட் வில் பி இனஃப் டு மேக் லைக் திஸ் பேட்டர்ன். ரொம்பவே சரியான ஒரு அளவு கொண்ட துணியாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த தைக்கிறதுக்கும் இந்த துணி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. தைச்சி முடித்து ப்ளவுஸ் அவங்க போட்டு யூஸ் பண்ணியே முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் நான் வீடியோ போடுறதுக்கு தான் வந்து டைமிங் ரொம்ப ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி அபவுட் தட். உடனே பண்ணணும் தான் எனக்கு ஆசை. பட் இருந்தாலும் நேரம் இல்லாத காரணத்தினால நேரம் எடுத்து நான் ஒவ்வொரு விஷயம் செய்ய வேண்டியிருக்குது. எது எப்படியோ உங்களுக்கு நல்ல விஷயம் போய் சேரணும், அது மட்டும் நடந்தால் போதும். அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. ஸோ பட்டிக்கு உண்டான துணி பேக் பீஸ் வெட்டினதுலேருந்து ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கணும்.
எப்போவுமே இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதைத்தான் நான் வந்து இதுலேயும் ப்ளவுஸ்லேயும் வெட்டி காட்டியிருக்கேன். அடுத்ததாக நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து வெட்டிக்கலாம். ஸ்லீவ்ஸ் வெட்டிட்டு அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முன்பாகம், இந்த ப்ளவுஸோட முன்பாகம் நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, முன்பாகத்தை வந்து இப்படி எடுக்கணும். இதில் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, ஸ்லீவ்ஸ் வந்து இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நெட்டு தான் வரப்போகுது. அதனால் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து இதில் வெட்ட தேவையில்லை. ஸோ அதனால் இது வரைக்கும் பார்த்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தடுத்து இந்த சீரீஸில் வரக்கூடிய வீடியோக்களை தவறாமல் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக நீங்களும் ஒரு சூப்பரான டெய்லராக வர உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் நீங்கள் இந்த ப்ளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ்வலாக எப்படியும் வந்து எப்பயும் வந்து நீங்கள் ப்ளவுஸ் என்ன கட் பண்ணீங்களோ அதைத்தான் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல வந்து உங்களுக்கு எந்த வித சந்தேகமே இருந்திருக்காது அப்படின்னு தான் நான் நம்புறேன் நான். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய எண்ணம் இந்த ப்ளவுஸ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது, எந்த விதமாய் வந்து நீங்க நினைச்சீங்க, நம்மளால செய்ய முடியுமா, எந்த விதத்துல வந்து நான் ப்ளவுஸ் கட்டிங் சொல்லும் போது எந்த ஒரு இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு, அதாவது சந்தேகமா இருந்தது அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்கள் கேள்விக்கான விடை அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த ஸ்டிச்சிங் வீடியோல உங்களுக்கு உங்கள் கேள்விகள் சார்ந்து நான் அந்த விளக்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஸ்டிச்சிங் வீடியோ நான் தரேன். ஸோ இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள வந்து பாத்தீங்கன்னா எதை உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லா புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவோட ஸ்டிச்சிங் வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். Thank you.